அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈத் முபாரக், எல்லோருக்கும் ஈத் முபாரக். இப்போது காத்தாங்குடி மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடற்கரை மைதானத்தில் ஈத் பிரேயரை திரளாக மக்கள் வந்திருந்தார்கள். இந்த இடத்தில் ஈத் பிரேயரை தொழுதுவிட்டு நான் இந்த இடத்தில் இருக்கிறேன். உண்மையிலேயே அதிகமான மக்கள் திரளாக வந்திருந்தார்கள். நான் நினைக்கிறேன் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் இந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். ஆனாலும் காலையில் சுப தொலைக்கு பின்னால் வந்து அதிகமான மக்கள் வர தொடங்கிவிட்டார்கள். கிட்டத்தட்ட 6 மணி அளவில் திரளாக மக்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். 6:15 நினைக்கிறேன் வந்து கிட்டத்தட்ட 6:15 6:30க்கு முன்னாடி அவங்க பிரேயரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதிகமான மக்கள் அனைவரும் காலையிலேயே இந்த மைதானத்துக்கு வந்திருந்தார்கள். அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. காலையிலேயே சுப தொலைக்கு பின்னால் அதிகமான மக்கள் திரளாக இந்த இடத்துக்கு வந்தார்கள். 6:30க்கு அதிகமான மக்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். ஸோ மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மாஷா அல்லாஹ். அதே நேரம் இந்த அருகாமையில் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாயில் இருக்கிறது. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாயில் தான் பெண்கள் தொழுதார்கள். ஆண்கள் திரளாக வந்திருந்தார்கள் இந்த இடத்துக்கு. இந்த இடத்தில் ப்ரே பண்ணியது வந்து ஒரு புது அனுபவமாக இருந்தது. அந்த வகையில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதே நேரம் இன்று ஈத் திருநாளை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் KMUS அலைவரிசை சார்பாக ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் KMUS அதே நேரம் ஃபேஸ்புக் பேஜிலும் முழுமையாக உங்களுக்கு இந்த லைவை கண்டுகளிக்கலாம். உங்களுக்கு பார்வையிடலாம். ஸோ இன்று நான் இருக்கும் இந்த இடம் திரும்ப சொல்கிறேன். காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாயலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடற்கரை மைதானம். ஸோ அந்த மைதானத்தில் திரளாக மக்கள் வருகை தந்து காலையிலேயே அவர்களுடைய ஈத் திருநாளை ஈத் திருநாள் பிரேயரை காலையிலேயே முடித்துவிட்டு சென்று விட்டார்கள். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ அதிகமான மக்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். அது எனக்கு மிகவும் புது அனுபவமாக இருந்தது. ஸோ அந்த லைவ் எடுக்கும்போது மக்கள் ப்ரே பண்ணுவதற்கு ஆரம்பித்திருந்தார்கள். ஸோ அதனால் அந்த லைவை நான் கட் பண்ணிவிட்டு அந்த பிரேயரை தொழுதேன். உண்மையில் மிக மிக மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதை ப்ரே பண்ணும்போது அது லைவில் காட்டலாம் என்று நினைத்தேன். நான் அந்த பிரேயரை மிஸ் பண்ண நான் விரும்பவில்லை. ஏன்னா திரும்ப மஸ்ஜித் அக்ஸாவில் போய் கூட ப்ரே பண்ணலாம். இருந்தாலும் நான் அந்த பிரேயரை இந்த மக்கள் திரள் மத்தியில் அந்த பிரேயரை நான் மிஸ் பண்ண விரும்பவில்லை. அதிகமான பேர் முஸ்லீம் அதிகமான பேர் வந்து இந்த இடத்துல வீடியோ பண்ணிட்டு இருந்தாங்க. வேறு வேறு மீடியாக்களும் வந்திருந்தது. இருந்த போதிலும் நான் அந்த பிரேயரை மிஸ் பண்ண விரும்பவில்லை. அதனால் நான் லைவை கட் பண்ணிவிட்டு அந்த பிரேயரை தொழுதேன். அது மிகவும் மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. எனிவே KMUS மிக சந்தோஷமான ஒரு தருணம். அல்ஹம்துலில்லாஹ் மிக சந்தோஷமான தருணம். பாருங்கள், திரளாக இருந்த மக்கள் கூட்டம் இப்போது கலைந்து ஸோ அந்த திருநாளை வீடுகளில் கொண்டாடுவதற்காக வேண்டி சென்று விட்டார்கள். பாருங்கள், அதிகமான திரளாக இருந்தார்கள் மக்கள். அதிகமான மக்கள் இந்த இடத்தில் இருந்தார்கள். ஸோ அனைவரும் கலைந்து சென்று விட்டார்கள். ஸோ பாருங்கள், அவ்வளோ மக்கள் தொகை இருந்தது. மாஷா அல்லாஹ், மிகவும் அதிகமான மக்கள் இந்த இடத்தில் இருந்தார்கள். அது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்போது கலைந்து சென்று விட்டார்கள். ஸோ எனிவே இன்று ஈதை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் நாம் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் பெருமை அடைகிறோம், சந்தோஷம் அடைகிறோம். எனிவே ஈத் முபாரக் டு எவ்ரிவன். மிகவும் சந்தோஷமாக உங்கள் ஈதை கொண்டாடுங்கள். அதே நேரம் எனது ஊரை சேர்ந்த அனைவருக்கும் எனது ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வருடமும் நாட்டில் இருந்தால் நான் பொதுவாக ஊரில் இருப்பது தான் வழக்கம். ஸோ அந்த வகையில் ஊரில் இருக்கக்கூடிய எமது பெரிய பள்ளிவாயல், இதுபோல் எமது படப்பலாதினிய பள்ளிவாயலில் இருக்கக்கூடிய அனைவரையும் சந்தித்து முசாஃபா செய்யக்கூடிய வளமை இருந்தது. இருந்த போதிலும் இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. அதே நேரம் அதை உங்களுக்கு லைவில் காண்பிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதனால் இந்த இடத்துக்கு வர வேண்டிய சிச்சுவேஷன். ஸோ அந்த வகையில் இன்னும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எனவே இன்று ஈதை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரம் ஊரில் இருக்கக்கூடிய உறவுகள் அனைவருக்கும், நண்பர்கள் அனைவருக்கும் ஈத் முபாரக்கை தெரிவித்துக் கொள்வதுடன் உண்மையிலேயே அண்மையில் இருந்து முசாஃபா செய்ய முடியவில்லை. இருந்த போதிலும் அனைவருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏதும் எங்களால் ஏதும் மனக்கசப்புகள் நடந்திருந்தால் அனைவரும் மன்னித்துக் கொள்ளுங்கள். எனிவே ஈத் முபாரக் டு எவ்ரிவன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்
டு வாட்சிங் கால்டி மூமெண்ட் ஃபேஸ்புக் பேஜ் ஜஸாக்கல்லாஹ். அதே நேரம் கேஎம் வியூஸ் அலைவரிசையிலும் முழுமையாக உங்களுக்கு இந்த வீடியோவை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். எனவே பாருங்கள், கடற்கரை மைதானத்தில் உண்மையிலேயே மிக சந்தோஷமாக இருக்கிறது. நான் இப்போது அந்த பிரேயர் நடந்த அந்த மைதானத்தில் அந்த கடற்கரையில் தான் இருக்கிறேன். மிகவும் ஒரு விசாலமான ஒரு கடற்கரை, மிகவும் விசாலமாக இருக்கிறது. உண்மையிலேயே மிகவும் அழகாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த கடற்கரை மைதானத்தில் தான் அந்த பிரேயர் இப்போது நடந்தது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அந்த கிப்லாவை கூட இப்போ அவர்கள் இந்த இடத்தில் அடித்து வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், மாஷா அல்லாஹ், மிகவும் அழகான முறையில் ஒவ்வொரு வருடமும் இவர்கள் இது போன்று இந்த பிரேயரை இந்த கடற்கரை மைதானத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த வகையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கும் இந்த இடத்தில் இவ்வருடம் இந்த பிரேயரை இந்த மைதானத்தில் ப்ரே பண்ண கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ், அதிகமான மக்களுக்கு மத்தியில் இந்த இடத்தில் ப்ரே பண்ண கிடைத்ததை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது. எனவே இன்று ஈதை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் கேஎம் வியூஸ் அலைவரிசை சார்பாக ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை திரும்ப நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எனவே இன்று ஈதை கொண்டாடக்கூடிய எமது உறவுகள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக உங்களுடைய ஈத் திருநாளை கொண்டாடுங்கள், மிகவும் ஒற்றுமையாக கொண்டாடுங்கள். அதே நேரம் ஊரில் இருக்கக்கூடிய எனது உறவுகள், ஊரில் இருக்கக்கூடிய எனது கல்லினையைச் சேர்ந்தவர்கள், அதுபோல கல்லினில் இருக்கக்கூடிய 12 மஹல்லாக்களைச் சேர்ந்தவர்கள், எனது நண்பர்கள் உட்பட அனைவருக்கும் எனது ஈத் பிறநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் பெருமை அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன். அந்த வகையில் அனைவருக்கும் நான் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை காத்தாங்குடி மஸ்ஜித் அக்ஸா பள்ளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடற்கரை மைதானத்திலிருந்து அந்த பிரேயரை காலையிலேயே 6:30க்கு தொழுதுவிட்டு அந்த மைதானத்திலிருந்து நான் உங்களுக்கு எனது ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் எனது ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். இது எனவே நான் இப்போது மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு தான் இப்போது போக இருக்கிறேன். ஸோ அந்த இடத்திலும் உங்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலை இன்ஷா அல்லாஹ் காணலாம். ஸோ அந்த வீடியோவும் இன்ஷா அல்லாஹ் நான் தொடர்ச்சியாக கேஎம் வியூஸிலும் அதே நேரம் கால்டி முகமது ஃபேஸ்புக் பேஜிலும் இன்ஷா அல்லாஹ் நான் தொடர்ச்சியாக போடுவேன், நீங்கள் பாருங்கள். ஸோ எனிவே இப்போது நான் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி இந்த இடத்தில் பிரேயரை முடித்துவிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு தான் இப்போது நான் போய்கொண்டிருக்கிறேன். பாருங்கள், மாஷா அல்லாஹ். ஸோ திரளாக வந்திருந்த மக்கள் இப்போது உண்மையிலேயே அவர்களுடைய திருநாளை கொண்டாடுவதற்காக வேண்டி சென்று விட்டார்கள். பாருங்கள், மாஷா அல்லாஹ், எமது நாட்டின் பாதுகாப்பு படையும் இந்த இடத்தில் வருகை தந்திருக்கிறார்கள், இந்த இடத்தில் இருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களுடைய கடமையை அழகான முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். காவல்துறையும் அதிகமான பேர் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஆனாலும் இவ்வளோ அதிகமான மக்கள் ஒன்று திரண்டிருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் அழகான முறையில் இந்த இதுடைய பிறநாள் பிரேயர் நடந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், மிக சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ அந்த வகையில் மிகவும் பெருமையாகவும் இருக்கிறது. இவ்வளோ அதிகமான மக்கள் வந்த இடத்தில் எந்தவித ஒரு சிறிய மனக்கசப்போ அசம்பாவிதம் இல்லாமல் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் அழகான முறையில் அவங்களோட பிரேயரை முடித்துவிட்டு சென்று விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எனவே நான் இப்போது திரும்பவும் மஸ்ஜித் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு தான் இந்த இடத்துல இருந்து போய்கொண்டிருக்கிறேன். ஸோ எனவே இப்போது மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு நான் இப்போது இந்த இடத்திலிருந்து போகிறேன். பாருங்கள், மாஷா அல்லாஹ். அது கொஞ்சம் இருங்க.
வியூவர்ஸ் வந்து பாருங்கள், இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே பிளாக்காக இருக்குது. வந்து அதிகம் அவ்வளோ மக்கள் இந்த இடத்துல வருகை தந்திருந்தார்கள். இப்போது உண்மையிலேயே கிளியராகி விட்டது. இருந்த போதிலும் அதிகமான பிளாக்காக இருக்கிறது. இந்த இடத்துல ரொம்ப பிளாக்காக இருக்குது. வந்து பாருங்கள், அதிகமான மக்கள் வந்திருந்தார்கள். அவ்வளோ பிளாக்காக இருந்தது. வந்து ரொம்ப எல்லா இடத்துலையுமே ரொம்ப பிளாக்காக இருந்தது. வந்து பாருங்க, இன்னும் கிட்டத்தட்ட 1/2 மேலே இன்னும் போய்கொண்டு தான் இருக்கிறாங்க மக்கள். அவ்வளோ க்ரௌட், ரொம்ப க்ரௌட் வந்திருந்தது. வந்து மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இனிமேல் திரும்பவும் பாருங்க, வந்து அந்த அளவுக்கு ரொம்ப க்ரௌட். வந்து இப்போ இது வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு போகிற வீதி. இந்த வீதியால் ஸ்ட்ரைட்டாக போனால் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு போகலாம். எங்களோட ஹிஸ்புல்லா சார் அவர்கள் தான் நினைக்கிறேன் அந்த பள்ளி தலைவராக இருக்கிறார். வந்து ஸோ அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு போகலாம். வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸோ இப்போது நான் இப்போ மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு தான் இப்போ போக போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். அப்போ இப்போ மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு தான் இப்போ நான் போகிறேன். இனிமே இப்போ திரும்ப நான் இப்போ அக்ஸா பள்ளி வாயிலுக்கு போகிறேன். வந்து வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ கடற்கரை மைதானத்திலிருந்து இப்போது மிகவும் அருகில் தான் இருக்கிறது வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயில். ஸோ அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு தான் இப்போ இந்த கடற்கரை மைதானத்திலிருந்து இப்போது நான் போய்கொண்டிருக்கிறேன். ஸோ இப்போ கடற்கரையிலிருந்து அநேகமாக நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் வாக்குன்னு நினைக்கிறேன். வந்து இப்போ அந்த கடற்கரை மைதானத்திலிருந்து நான் இப்போது மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு தான் இப்போது போய்கொண்டிருக்கிறேன். பாருங்கள், திரும்பவும் திரளாக மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரே நேரத்தில் அந்த ப்ரேயர் முடிந்து விட்டது. ஸோ மாஷா அல்லாஹ், பாருங்கள், அதிகமான மக்கள் இன்னும் போய்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஸோ இப்போது நான் மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த பள்ளி வாயிலுக்கு தான் இந்த இடத்திலிருந்து போய்கொண்டிருக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். மிகவும் அழகான ஒரு பள்ளி வாயில் தான் காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயில். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயில் தான் வந்து இன்று ஈதுடைய பெருநாளை வந்து கொண்டாடினார்கள். பெண்கள் அந்த இடத்தில் தான் பிரே பண்ணினார்கள். ஆண்கள் வந்து அனைவரும் அந்த காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய இப்போது நீங்கள் கேஎம்வியூஸ் அலைவரிசையில் லைவாக பார்த்த அந்த மைதானத்தில் தான் பிரே பண்ணினார்கள். ஸோ இப்போது அந்த மைதானத்திலிருந்து தான் நான் வந்து இப்போ அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு போய்கொண்டிருக்கிறேன். ஸோ இப்போ மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயில் வந்து அந்த இடத்திலிருந்து மிகவும் அருகாமையில் தான் இருக்கிறது. ஸோ இப்போது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு தான் இப்போது போய்கொண்டிருக்கிறேன். மஸ்ஜிதுல் அக்ஸா அப்போ இந்த பக்கத்தில் தான் இருக்குது. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயில் வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. வந்து ஸோ இங்கே காத்தாங்குடியில் வந்து பெருநாளுடைய தினம் எப்படி இருக்கிறது என்பதை தான் நீங்கள் கேஎம்வியூஸ் அலைவரிசையில் இப்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஸோ காத்தாங்குடியில் இந்த ஈதுடைய பெருநாளை கொண்டாடும் இந்த விதம் மிகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. அதே நேரம் மிகவும் குதூகலமான முறையில் இவர்கள் ஈத் உடைய திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மிகவும் சந்தோஷமான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கிறார். அதிகமான மக்கள் முஸ்லீம்கள் அதிகமாக செறிந்து வாழக்கூடிய ஒரு பிரதேசம். ஸோ மிக டிஃப்ரெண்ட்டாக மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. என்ன காரணம், மிக சந்தோஷமான முறையில் காலையிலேயே, அதாவது 6:30 மணிக்கே அவங்கள வந்து ப்ரேயரை முடித்து விட்டு அவர்களுடைய இந்த ஈதுடைய திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஸோ மாஷா அல்லாஹ் பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் மிக சந்தோஷமாக மாஷா அல்லாஹ் மிக சந்தோஷமாக இருக்கிறது. இப்போது அந்த காத்தாங்குடி ஈத் முபாரக் ப்ரோ, ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக். யூடியூப்ல வரும். சரி வரேன். மாஷா அல்லாஹ் கேஎம்வியூஸ்ல வருவீங்க. கேஎம்வியூஸ்ல வருவீங்க. கேஎம்வியூஸ் இல்லாட்டி கார்டிமோம் ஃபேஸ்புக் பேஜில் லைவ் போகுது. கார்டிமோம் ஃபேஸ்புக் பேஜில் லைவ் போகுது. அது இல்லாட்டி கேஎம்வியூஸில் வந்து யூடியூப்பில் வரும். எங்கே ப்ரோ பார்த்துட்டு போங்க. எங்கே ஹாய் ஈத் முபாரக்.
இதா இல்லை கேஎம் வியூஸ் காடி முகமது ஃபேஸ்புக் பேஜில் போகுது. கேஎம் வியூஸில் பார்க்கலாம். ஓகே, ஈத் முபாரக். மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வந்து பக்கத்தில் தானே இருக்கு. அது அக்ஸா பள்ளி வாயிலுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கிறேன். வந்து காத்தாங்குடியில் உண்மையிலேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வந்து அங்கிள். இங்கே பெருநாளை கொண்டாடுற விதம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுண்ணா. சந்தோஷமா இருக்குது. காலையில் 6:30க்கே எல்லாம் ப்ரே பண்ணிட்டாங்கண்ணா. 6:30க்கே ப்ரே பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நாங்கள் வந்து கெண்டி இந்த அங்கிள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எங்க அங்கிள் கேம் வீவர் ஈத் முபாரக். ஈத் முபாரக். என்ன அங்கிள்? ஓ இல்ல ஹாய் ஈத் முபாரக். பாருங்க எல்லாம் ஃபுல் ஹாப்பியா கொண்டாடிட்டு இருக்கிறாங்கண்ணா. ஆஜி ஈத் முபாரக். ஈத் முபாரக். ஈத் முபாரக் அங்கிள். ஈத் முபாரக். ஓ லைவ் போகுது. எங்களோட இதில் கேஎம் வியூஸில் வரும். அதே நேரம் காடி முகமது ஃபேஸ்புக் பேஜில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக லைவ் பார்க்கலாம். இப்போ மஸ்ஜிதுல் அக்ஸா வந்து இப்போ பக்கத்தில் தான் இருக்கு. ஓ அந்த ரொம்ப தொலைவில் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாய் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஓ சரி அங்கிள், சரி ஓகே அங்கிள் அப்போ வரவா? ஓ சந்திக்கலாம். சரி அங்கிள் வரேண்ணா, அப்படியே வாக் பண்ணிட்டு வரேன். இப்போ அந்த மைதானத்திலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு தான் இப்போ நான் போயிட்டு இருக்கிறேன். வந்து ஒரு மஸ்ஜிதுல் அக்ஸா வந்து இப்போ ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதனால தான் அதை நான் வாக் பண்ணிட்டு இருக்கிறேன். வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகான ரொம்ப பெரிய பள்ளிவாயல். அதிகமான பேர் வந்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாயல் வந்து இந்த ப்ரேயர் நடந்த அந்த மைதானத்திலிருந்து ரொம்ப அருகாமையில் தான் இருக்குது. வந்து ரொம்ப பக்கத்தில். ஓகே பாருங்கள், காத்தாங்குடி உண்மையிலேயே மிகவும் ஒரு அழகான ஒரு இடம்தான். வந்து காத்தாங்குடி வந்து மிகவும் அழகான ஒரு இடம். மிகவும் அழகாக இருக்கிறது. வந்து பாருங்கள் மாஷா அல்லாஹ், மிகவும் அழகாக இருக்கிறது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ மக்கள் அந்த ப்ரே பண்ணிட்டு வந்து இப்போ பைக்கில் கூடுதலாக இங்கே பைக் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது பைக்கில் வந்து பாருங்கள் அப்படி ஃபேமிலியாக பைக்கில் போய்கொண்டு இருக்கிறாங்க. வந்து அது ஒரு அருமையான காட்சியாக இருக்குது. வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இது ஒரு மிகவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ். வந்து அதே நேரம் அதிகமான தரை பிரதேசங்கள், மலைப்பாங்கள் வந்து மிகவும் குறைவு. வந்து பாருங்கள். ஸோ மிகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. வந்து ஸோ அதிகமான தடவைகள் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இருந்த போதிலும் அந்த ஈதுடைய டைமில் வந்து வந்ததில்லை. ஸோ அந்த இதை வந்து லைவ்லேயும் உங்களுக்கு காட்ட வேணும். அதே நேரம் நானும் வந்தில்லைன்றதுனால தான் வந்து இந்த முறை ஈதுக்கு வரலாம்ன்ற அந்த ஒரு பிளான் இருந்தது. வந்து ஸோ ஆனாலும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இதை பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருக்கிறது. பாருங்கள், இது ஒரு அருமையான காட்சி. மிக சந்தோஷமாக இருக்கிறது. இப்போது காத்தாங்குடி அந்த கடற்கரை மைதானத்திலிருந்து அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயில் ரொம்ப அருகாமையில் தான் இருக்குது. வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மஞ்சளில் அந்த காட்சி அளிக்குது. வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயில். ஸோ அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு தான் இப்போ நான் போயிட்டு இருக்கிறேன். வந்து அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலையும் அந்த ப்ரேயர், ஈதுடைய ப்ரேயர் இப்போது நடந்து கொண்டு தான் இருக்குது. வந்து ஸோ அந்த அங்கே தெரியுது, மஞ்சளாக தெரியுது பாருங்கள், மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயில். ஸோ அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு தான் இப்போ நான் போயிட்டு இருக்கிறேன். வந்து பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயில் பாருங்க மாஷா.
இப்போ நான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலில் வந்து பயான் போயிட்டு இருக்குது வந்து. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு போகலாம் வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு இப்போ ரொம்ப கிட்ட வாங்கினா. ஆனால் இங்கே இந்த ஏரியாவில் எல்லா ஷாப்பும் வந்து நேற்று நைட் வந்து எல்லாமே ஓஹோண்டு இருந்தது வந்து. ஆனால் இவங்க வந்து விடிய இந்த ஏரியாவில் வந்து ஷாப் திறந்து தான் இருந்தாங்க. அதனால் நாங்கள் கூட நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. தூங்காமல் அது ஒரு புது அனுபவம். தூங்காமல் தான் நாங்கள் ஸோ இந்த ப்ரே பண்ணினோம் வந்து. அது மிகவும் ஒரு புதிய அனுபவமாக இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். ஸோ என்னென்னா அது தூங்கினா நேற்று நைட் வந்து தூங்கும்போது ரொம்ப லேட் வந்து என்ன காரணம்னா இங்கே எல்லா ஏரியாவிலையும் ஷாப்பெல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த வகையில் தூங்கினா காலையில் 5:30க்கு அந்த ப்ரேயருக்கு போக முடியாதுன்றதுனால தூங்கலை. நல்லா வாஷ் பண்ணி குளிச்சுட்டு இருந்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு போனால் உண்மையிலே அது அந்த தூங்கலைன்ற அந்த சிரமம் இருக்கலை. அது இவங்களுக்கு அது தொடர்ச்சியான ஒரு அனுபவம். ஸோ எனவே நான் அந்த மஸ்ஜித் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு வந்துட்டேன் பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ நான் அந்த அக்ஸா பள்ளி வாயில் இந்த அக்ஸா பள்ளி வாயிலுக்கிட்ட வந்துட்டேன் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு BTBCAL அமீன் மகாவித்யாலய நேஷனல் ஸ்கூல் காத்தாங்குடி. ஓகே, இன்றைக்கு இப்போ அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு முன்னாடி வந்துட்டேன். இந்த இடத்துல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயில் இப்போ பயான் பொதுவாக நடந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் நான் அந்த காத்தாங்குடி கடற்கரை மைதானத்தில் தொழுது விட்டேன். ஸோ அதனால் நான் இதை உங்களுக்கு லைவாக காட்ட வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ இப்போ மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு அருகாமையில் இருக்கிறேன். ஸோ இப்போது மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ளே போக போகிறேன் பாருங்க வாங்க. லெட்ஸ் கோ. அல்ஹம்துலில்லாஹ் நான் இப்போது மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு அருகாமையில் இருக்கிறேன். மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலில் இப்போது குதுபா பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்று ஈதை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் KMU தலைவரிசை சார்பாக அனைவருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்போது நான் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு அருகாமையில் இருக்கிறேன். ஸோ இப்போது மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலில் பயான் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ பாருங்கள் அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் முஸ்லிம்கள் சியாசியாக அந்த இடத்திலே தங்களுடைய அனைத்து காரியங்களையும் செய்து கொள்ள முடியாத நிலையிலே ஒடுக்கப்பட்டவர்களாக பயந்தவர்களாக ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த நிலையிலே அவர்களுடைய அமல்களை செய்து முடிக்க வேண்டிய நிலைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். காசாவிலே 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டு ஷஹீதுகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான சகோதரர்கள் ஆயத்தோடு நிலைகுலைந்தவர்களாக இடம்பெயரக்கூட அவர்களால் இழந்து செல்ல முடியாத நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சிறுவர்கள் அநாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொண்டாட வளர்ச்சி எனக்கு உடுப்பு வாங்கிக்கிற ஆளிலேயே என்னுடைய தாயிலேயே என்னுடைய தந்தையிலேயே கண்ணீர் மல்க வளர்கிற அந்த சிறுவர்களுடைய அந்த காட்சிகள் ஊடகங்களின் மூலம் என் கண்களுக்கு தெரிந்திருக்கிறது. என் உள்ளங்களை சூழலே நாம் எமது சந்தோஷங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரே, எமது சந்தோஷங்களை நாம் இன்னும் அதிகரிப்பதா, அமைதியாக அடக்கமாக இந்த நாட்களை கழிப்பதா என்பதுதான் நாம் எல்லோரும் விடை காண வேண்டிய ஒரு வினாவாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரே, பெருநாள் காலத்திலே அல்லாஹ்வை தக்பீர் செய்வது, அல்லாஹ்வை புகழ்வது, அவன் செய்த ஹிதாயத்துக்காக, அவன் செய்த அருள்களுக்காக அவனுக்கு நன்றி கூறுவது, அவனுடைய அடியார்களுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்துவது, இப்படியான காரியங்கள் தான் எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய காரியம். எமது மக்களுடைய ஒழுக்க ஒழுங்கியங்கள் சீரழிந்து போவதற்குமான நிகழ்ச்சிகள்
சந்ததிகளை உருவாக்குவது இன்றைய காலத்தில் தேவையா என்பதை ஒவ்வொரு ஈமானிய உறவுகளும் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. வருமானத்திற்காக ஹலாலான அடிப்படையிலே வருமானங்கள் தேடுவதாக வேண்டியவர்கள் என்பதை ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஹக்குத்தான், பாத்தில் தான். ஆகவே இந்த பாத்தில்கள் ஓரிரு சந்தோஷத்தோடு முடிவடைந்துவிடும். ஆனால் அவைகளால் வரப்போகின்ற அபாயங்கள், அவைகளினால் வரப்போகின்ற விளைவுகள் இந்த உம்மத்தையும் பின்னுள்ள சந்ததியையும் பாதிக்கும். ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் கவனமாக இருப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் செய்கின்ற காரியங்கள், நாங்கள் செய்த நன்மைகளை அழித்துவிடக் கூடாது. வலா தகூனு கல்லதி நகபத் வஸ்லஹா. ஒரு பெண் தான் கஷ்டப்பட்டு தன்னுடைய சக்தியை பாவித்து அவள் நெய்த அவளுடைய அந்த துணியை அவள் திடீரென்று அப்படியே கிழித்து வருகின்ற பெண் இருந்தது போல நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்று சொல்கிறார். ஒரு துணியை உற்பத்தி செய்வதற்கு எம்மாத்திர முயற்சிகள் தேவை, எவ்வளவு கஷ்டங்கள் நடைபெறும். அப்படியான உற்பத்தியை செய்துவிட்டு மிக விரைவாக கிழிப்பதென்பது, அதை அழிப்பதென்பது சர்வசாதாரணம். அப்படியாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். உங்களுடைய நன்மைகளை சிரமப்பட்டு செய்திருக்கிறீர்கள். அவைகளை இந்த பெருநாள் கலை நிகழ்ச்சிகள், இந்த பெருநாள் ஆண் பெண் கூட்டாளங்கள், இந்த ஆண் பெண் கட்டமைப்புகள் ஓரிடத்திலே குவிந்து அந்நியவர்களும் அடுத்தவர்களும் மிக சந்தோஷமாக சுதந்திரமாக கலைக்க உடம்புகள் எல்லாம் சேர்ந்து போகின்ற நிலை உருவாகுவதற்கு இருப்பதானது நாம் செய்த நன்மைகளை அப்படியே அள்ளி அழித்து போய்விடும் சகோதரர்களே. ஆகவே அல்லாஹ்வை பயப்படுவோம், அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்போம், எங்களுடைய சமூகத்தினுடைய குணாதிசயங்களை ஒழுக்க விழுமியங்களை பாதுகாப்போம். அதுதான் நாம் செய்ய வேண்டிய கடமைப்பாடாக இருக்கிறது. எனவே இந்த நன்னாளிலே இவ்வாறான நல்ல விடயங்களை என்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நாங்கள் எங்களை சீரமைத்து இருப்பதை கூட எதிர்காலத்தில் மேலும் வலுவூட்டப்பட்ட உம்மத்தாக நல்ல அமல்களில் ஆர்வம் கொண்டவர்களாக மாறுவோம். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அவர் விரும்புகின்ற நல்லடியார்கள் குழுவிலே ஏற்றருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர், 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 அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்ஹம்துலில்லாஹ் الذي يوالي على عباده مواسم الخير والطاعة. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. اللهم صل وسلم وبارك وكرم على حبيبنا نبينا محمد وعلى آله وأصحابه. الله أكبر، الله أكبر، الله أكبر، لا إله إلا الله والله أكبر، الله أكبر ولله الحمد. أيها المؤمنون اتقوا الله حق التقوى. الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لي ولكم بالقرآن العظيم ونفعني وإياكم بهدى كتابه المستقيم. أقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر ولله الحمد. الحمد لله الذي بنعمته تتم الصالحات
والصلاة والسلام على رسول الله نبينا محمد بن عبد الله وعلى آله وأصحابه ومن والاه أما بعد فيا عباد الله اتقوا الله عز وجل وأطيعوه الله أكبر الله أكبر الله أكبر ولله الحمد. أيها الإخوة المسلمون الأبرار اتقوا الله عز وجل حق التقوى وقوموا بأوامره واجتنبوا عن نواهيه. ألا وصلوا وسلموا على البشير النذير الذي أمركم الله بالصلاة والسلام عليه فقال عز وجل إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال صلوات الله وسلامه عليه من صلى علي مرة صلى الله بها عشرة. اللهم صل وسلم وبارك وكرم على حبيبك نبينا محمد وعلى آله وأصحابه وارض اللهم عن الخلفاء الأربعة أبي بكر وعمر وعثمان وعلي وعن سائر الصحابة والتابعين رضي الله تعالى عنهم أجمعين. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار وقنا من لهبها فإنها بئس الدار بئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. لا إله إلا الله العظيم الحليم لا إله إلا الله رب العرش العظيم لا إله إلا الله رب السماوات ورب العرش ورب العرش الكريم. اللهم رحمتك نرجو ونخشى عذابك فلا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم اصبر لنا شأننا كله لا إله إلا أنت لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير. يا أرحم الراحمين ارحمنا برحمتك الواسعة يا غافر الذنوب يغفر ذنوبنا برحمتك الشاملة يا أكرم الأكرمين يا من يغفر النار يا من يغفر الناس من النار. عاتق رقابنا ورقاب آبائنا وأمهاتنا وأزواجنا وبناتنا وأبنائنا وسائر المسلمين من النار يا أرحم الراحمين. اللهم بارك لنا في أسماعنا وأبصارنا وقلوبنا وأزواجنا وذرياتنا وتب علينا إنك أنت التواب الرحيم. يا الله பாவங்களை மன்னிப்பாயாக யா அவருடைய அருள்வாக்கியங்களை தருவாயாக உன்னுடைய மன்னிப்பை தருவாயாக நரக விடுதலை தருவாயாக எங்கள் அத்தனை பேரை புனிதமான நன்னத்திற்கு தோசுக்குரிய மக்களாக கபூல் செய்வாயாக யா எங்களுடைய உடல்களிலே ராகத்தை தருவாயாக உள்ளங்களிலே நிம்மதியை தருவாயாக குடும்பங்களிலே கண்குளிர்ச்சியை தருவாயாக அமல்கள் விவாதத்துகளிலே ஆர்வத்தை தருவாயாக சாலியான மக்களுடைய சகவாசத்தை தருவாயாக பயங்கரமான நோய்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக எங்கள் மத்தியிலே யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய நோய்களை குணப்படுத்தி விடுவாயாக. எந்த மக்கள் எல்லாம் கவலை உள்ள நிலையில் இருக்கிறார்களோ அவருடைய கவலைகளை போக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் இந்த நாளில் நேரிய காலங்களிலும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாயாக. கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்குடைய உள்ளங்களை திருப்பி விடுவாயாக. ரப்பே ரஹ்மானே எத்தனையோ மக்கள் எத்தனையோ இடங்களிலே நாங்கள் அறியாத இடங்களில் எல்லாம் இருந்து கொண்டு கவலையிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. அந்த மக்களுக்கெல்லாம் நல்லுள்ளங்களுடைய எண்ணங்களை திருப்பி விடுவாயாக. அவர்களுக்கு உதவக்கூடிய கரங்களை யாரெல்லாம் நீ அனுமதித்துக் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் பலஸ்தீனிலே எங்களுடைய மக்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்படுகிறார்கள். யா அல்லாஹ்
அவர்கள் உன்னை ஈமான் கொண்டவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக படுகொலை செய்யப்படுகிறார்கள் யா அல்லாஹ். உன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி அத்தனை பேரையும் யா அல்லாஹ் சின்னமாய் கொள்வாயாக, அவர்களை அழித்து கொள்வாயாக. அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபில்லாத பொழுது அவர்களை அழித்து கொள்வாயாக யா அல்லாஹ். அவர்களுடைய அனைத்து பேருடைய ஒன்று முதலையும் அடைத்து கொள்வாயாக. இஸ்லாமிய உம்மத்துக்கு விடுதலையை கொடுப்பாயாக. அவர்களுடைய வாழ்க்கையை ஒளியேற்றி கொள்வாயாக. கைப்பற்றப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்களுடைய கைக்கு கொடுத்து வருவாயாக. முஸ்லிம்களுடைய நிலைநிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை எல்லாம் யா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய கைகளுக்கு மூன்று சேர்த்து கொள்வாயாக. இந்த ரமலானின் பின்னணியிலே யா அல்லாஹ் நல்ல ஒரு மாற்றத்தை பலஸ்தீனிலே காசாவிலே உருவாக்கி கொள்வாயாக. எத்தனையோ மக்கள் இன்று அனாதைகளாக, அகதிகளாக, விதவைகளாக எதிர்கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நிரந்தர நோயாளிகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். எத்தனையோ குழந்தைகள் யாருமே இல்லாத நிலையிலே அடைந்து செய்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு எல்லாம் ரஹ்மானே ரஹ்மத் செய்வாயாக. அவர்களிலே ஷஹீதாக்கப்பட்ட மக்களை கபூல் செய்து அவர்களுக்கு உயர்வான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பாயாக யா அல்லாஹ். நாங்கள் செய்த நல்ல அமல்களை முன்வைத்து கொள்கின்றோம். உன்னுடைய அடங்கிய திருநாமங்களை முன்வைத்து கொள்கின்றோம். உன்னுடைய உயர்வான சிவாத்தை முன்வைத்து கொள்கின்றோம் யா அல்லாஹ். அந்த மக்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போய்க் கொள்வாயாக. அவருடைய நிலையை நிலைகளாக மாற்றி வருவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கத் செய்வாயாக. எங்களுடைய எல்லா காரியங்களிலும் உன்னுடைய பாதுகாப்பை எல்லா சந்தர்ப்பங்களிலும் தந்துவாயாக. பயங்கரமான விபத்துகளிலே சிக்கி நாங்கள் மரணம் அடைகின்ற ஆபத்தான நிலை எங்களுக்கு வந்து விடாமல் யா அல்லாஹ் எங்களை கண்ணியமான மௌத்தை தந்து மௌத்தாக்கக்கூடிய வாய்ப்பை தந்துவாயாக. நாங்கள் மௌத்தான நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நிறைவாக மொழிந்து உன்னை சந்தோஷப்படுத்துவர்களாக, திருப்தி கொண்டவர்களாக இந்த உலகத்தில் இருந்து விடைபெறுகின்ற காட்டுகின்ற வாயாக. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி மாஷாஅல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயில் உள்ளே இருந்து தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே ஈத் திருநாள் அழகான முறையில் அனைவரும் கொண்டாடி மகிழ்கிறார்கள். இந்த தருணம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ இதுபோல் இன்று ஈத் கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயில் உள்ளே இருந்து தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. KM Views அலைவரிசையிலும் அதே நேரம் கால்டி முகமது ஃபேஸ்புக் பேஜிலும் முழுமையாக இந்த அலைவரிசையில் நீங்கள் கண்டுகளிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். மிகவும் சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கிறது. எனவே இன்று ஈத் திருநாளை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் KM Views அலைவரிசை சார்பாக அனைவருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கால்டி முகமது ஃபேஸ்புக் பேஜில் முழுமையாக உங்களுக்கு கடற்கரையில் நடந்த அந்த ஈத் பிரேயரையும் அதே போல் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளியில் நடந்த அந்த பிரேயரையும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முழுமையாக கண்டு கழிக்கலாம். அதே நேரம் KM Views யூடியூப் சேனலிலும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஈத் திருநாள் காத்தாங்குடியிலிருந்து உங்களுக்கு முழுமையாக மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயில் அதுபோல் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை மைதானத்தில் நடந்த அந்த மிகவும் சந்தோஷகரமான அதிகமான மக்கள் திரளாக வந்த அந்த ஈத் திருநாள் அந்த பிரேயரையும் KM Viewஸிலும் கால்டி முகமது ஃபேஸ்புக் பேஜிலும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கண்டுகளிக்கலாம். எனவே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஈத் திருநாளை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் KM Views அலைவரிசை சார்பாகவும் கால்டி முகமது ஃபேஸ்புக் பேஜ் சார்பாகவும் அனைவருக்கும் எமது ஈத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலிருந்து இதுபோல் பலஸ்தீனில் இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டியும் அனைவரும் முழுமையாக இன்ஷா அல்லாஹ் பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்களுடைய அந்த யுத்தத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்தும் அந்த யுத்தத்தில் இருந்தும் அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டி அனைவரும் துஆ செய்யுங்கள். ஸோ இப்போது